தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2/7/2025 இன்றைய தினார் மதிப்பு, தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்று குவைத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு $280.65. இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு $983.47. இன்றைய ஒரு கிராம் 24 கேரட்டின் தங்கத்தின் விலை 32 தினார் 900 ஃபீல்ஸ். இன்றைய ஒரு கிராம் 22 கேரட்டின் தங்கத்தின் விலை 30 தினார் 300 ஃபீல்ஸ். குவைத்தில் மிகப்பெரிய மோசடி கும்பல் ஒன்று சிக்கியுள்ளதாக உள்துறை அமைச்சகம் செய்திகள் வெளியிட்டுள்ளன. குவைத்தை மையமாக கொண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா விண்ணப்பதாரர்களை குறிவைத்து மோசடியாக ஆவணங்களை தயாரித்து வழங்கி வந்த கும்பலை கைது செய்ததாக குவைத்தின் உள்துறை அமைச்சகம் நேற்று 1/7/2025 செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளன. வெளியுறவு அமைச்சகத்துடன் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தொழில்களை மாற்றுதல், ஆவணங்களில் உள்ள தகவல்களை திருத்துதல், பணி அனுமதிகள், வங்கிகள் தொடர்பான அறிக்கைகள் மற்றும் பல ஐரோப்பிய தூதரங்களால் நிர்ணயிக்கப்பட்ட விசாக்கு தேவையான ஆவணங்களை தயார் செய்தல் ஆகியவைகள் இந்த கும்பல் செய்து வந்துள்ளன. இதற்கிடையில் மூளையான ஊடக கணக்கை இயக்கி வந்த ஒரு எகிப்தியரும் ஈடுபட்ட ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து இந்த கும்பலுக்காக குவைத்தில் ஊழியர்களாக செயல்பட்ட சில நாடுகளைச் சேர்ந்த நபர்களும் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து போலியான ஆவணங்கள், அவை தயார் செய்த பயன்படுத்திய நவீன உபகரணங்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க தயார் நிலையில் இருந்த பல ஆவணங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குவைத்தை விட்டு மைனர் குழந்தைகள் வெளியேற அப்பாவின் அனுமதி கடிதம் கண்டிப்பாக தேவை. இந்த சட்டம் வெளிநாட்டினருக்கும் பொருந்தும். குவைத்தில் வசிக்கின்ற மைனர் குழந்தைகள் மற்றும் வெளிநாட்டினர்கள் குவைத்தை விட்டு வெளியேற செல்வதற்கு தந்தையின் அனுமதி தேவை என்று சட்டத்தை கடுமையாக்கியுள்ளன. குழந்தையின் பராமரிப்பு உரிமைகள் தொடர்பான திருமண மோதல்களையும் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பயணத்தின் போது குழந்தை தனது சொந்த தாயுடன் இருந்தாலும் கூட தந்தையின் உடன் பயணிக்கவில்லை என்றாலும், பயணத்திற்காக அனுமதியுடன் முறையான ஆவணம் கைவசம் இல்லாவிட்டாலும் பயணம் ரத்து செய்யப்படும். இந்த முடிவு வெளிநாட்டினருக்கு பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத் சட்டத்தின்படி குழந்தையின் தந்தை சட்டப்பூர்வமாக பாதுகாவலர் அல்லது விசா ஸ்பான்சராக அங்கீகரிக்கப்படுகிறார். புதிய சட்டத்தின்படி பயணத்தின் போது குழந்தைகள் அல்லது குழந்தையுடன் வருபவர்கள் தந்தையால் கைவிடப்பட்ட ஆட்சேபனை இல்லாத சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். சட்டவிரோதமாக குழந்தை கடத்தல் மற்றும் சர்வதேச பராமரிப்பு தகவல்களை தடுக்கும் நோக்கில் புதிய சட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. தடையில்லா சான்றிதழை பெற தந்தை தூதரகம் அருகில் உள்ள குடியிருப்பு அனுமதி விவகார அலுவலகம், பாஸ்போர்ட் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று தேவையான படிவங்களை நிரப்பி கையொப்பமிட்டு சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி கையொப்பமிட்ட பெறப்பட்ட அனுமதி பத்திரத்தை பயணத்திற்கு செல்லும் போது விமான நிலையத்திலும் சமர்ப்பிக்க வேண்டும். விவகாரத்தை தொடர்ந்து குழந்தை காவல் தொடர்பான தகராறுகளை தீர்க்கவும், பெற்றோர் குவைத்துக்கு வெளியே வசிக்கும் போது ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கவும், குழந்தை கடத்தலை தடுக்கவும் பயண திட்டங்கள் குறித்து பெற்றோர் இருவரும் அறிந்திருப்பதை உறுதி செய்யும் இந்த சட்டம் உதவும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தந்தையுடன் இல்லை அல்லது ஒத்துழைக்கவில்லை என்றால் தாய் தனிப்பட்ட நிலை மூலம் நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கலாம். இதையடுத்து நீதிமன்றம் குழந்தையை பயணம் செய்ய அனுமதிக்கும் நீதித்துறை உத்தரவை பிறப்பிக்கும் என்று சட்டம் விளக்குகிறது. தந்தையுடன் பயணிக்கவில்லை என்றால் இதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் விமான நிலையம் வரையில் சென்று மீண்டும் வீட்டிற்கே திரும்ப வேண்டிய நிலை ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் ஆசிரியை கற்பழித்த பள்ளி காவலாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. குவைத் குற்றவியல் நீதிமன்றம் 30/6/2025 திங்கட்கிழமை பள்ளி அலுவலகத்தில் வைத்து வெளிநாட்டு ஆசிரியரை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக எகிப்திய நாட்டவரான பள்ளி காவலாளிக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. வேலைக்கு வந்த ஆசிரியரை தவிர வேறு யாரும் இல்லை என்பது உறுதி செய்த பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் அலுவலகத்திற்குள் நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்தார். மேலும் குற்றச்சாட்டப்பட்டவர் அலுவலகத்திற்குள் நுழைந்த கதவை உள்ளே இருந்து பூட்டிய சிசிடிவியில் காட்சிகள் உட்பட மற்றும் சாட்டப்பட்டவருக்கு எதிரான அனைத்து ஆதாரங்களையும் அரசு தரப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. இறுதி விசாரணையில் போது குற்றம் சாட்டப்பட்டவர் அமைதியாக இருந்தார். இதையடுத்து விசாரணைக்கு பிறகு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மரண தண்டனை விதித்தது. பரபரப்பு தீர்ப்பை அளித்துள்ளன. பாதிக்கப்பட்ட பெண்மணி எந்த நாட்டவர் உள்ளிட்ட கூடுதல் விவரங்கள் நீதிமன்றம் வெளியிடவில்லை. வேறொரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதுபோல் குவைத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.